யூடியூப்ல இருக்கிற எல்லாத்தையும் பெஸ்டா அங்க இருக்கிற எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்க எல்லாத்துக்கும் அப்போ எவ்வளோ பெரிய மெனக்கடல் இருக்கு பாருங்க. ஒரு விழா நடத்தினா அது சும்மா நடத்தலை. ஸோ அதான் சாமானி பாட்டு ஃபங்க்ஷன் தான் பெருமைப்படுறோம் இருக்கிறவங்க எல்லாரும் இங்கே வந்ததில் நான் தான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இது வந்து எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் தான். எங்கள் அத்தா, என் அண்ணன், என் தம்பி, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என் சொந்தக்காரங்க. நானும் இவங்களில் ஒருத்தன் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு விழாவுக்கு நானும் வந்திருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் தென்காசி திருப்பாக்கு வரும்போது எனக்கு தெரியாது. பட் இங்கே இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த ஊருக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு இது அங்கே கன்னியாகுமரியில் யூஸ்வலாக சசி சாருக்கு அப்படி ஒரு பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. நான் இங்கே வந்ததில் நானும் நிறைய நான் வந்து அவ்வளோ பெரிய ஒரு எமோஷனல் பர்சன்லாம் கிடையாது. படம் பார்த்துலாம் நான் அழவே மாட்டேன். இந்த படம் நாங்கள் அதை தடுத்து நிப்பாட்டினது நான் மட்டும் இல்லை, என்னோட நண்பர்கள் இருக்காங்க முன்னாடி. அது நிறைய பிரச்சனை வந்துச்சு. இப்பவும் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் கொலை மட்டும் நிறைய வந்துச்சு. இருந்தாலும் நம்ம மாவட்டம் மட்டும் இல்லை, இந்த தென்காசி மட்டும் நம்ம போராடல. கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாமே எல்லா ஆர்டரும் இனிமேல் எங்கேயுமே வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கோர்ட் ஆர்டர் வாங்கி வச்சிருக்கோம். திரும்படியும் வருதுனால கண்டெம்ட் கேஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது போக ஆக்டரா வந்து ஃபர்ஸ்ட் கர்ணன், ருத்ரதாண்டவம், வீரன், அப்புறம் சாமணியன், இப்போ ரீசெண்டாக சாமணியன், அப்புறம் காந்தாரி, இப்போ ராஜமௌழி சார் படத்தை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம நிறைய படம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதையும் ஆக்டர் ஆகணும்னு நினச்சேன் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் சேவை இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்த ஒரு ஆக்டர்கிட்ட போய் சொல்ல போனேன். சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் தென்காசி நடக்குது, நீங்கள் கொஞ்சம் பதிவிட்டீங்கன்னா மக்களுக்கு போய் சேரும். அந்த போய் சேரணும். இது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பயோ வேஸ்ட்டை வந்து இந்த தண்ணி, அதாவது நீர்நிலைகளை கொட்டுறதுனால தண்ணி ஃபில்டர் ஆகி இந்த தண்ணி ஃபுல்லாக விவசாயத்தான் போகுது. அது ஃபுல்லாக விவசாயம் ஃபுல்லாக பாதிக்குது. அந்த ஒரு ரீசனுக்காண்டி நம்ம இதை ஃபுல்லாக நம்ம தடுத்து நிப்பாட்டோம். இந்த விஷயம் வெளியே தெரியறதுக்காண்டி நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணோம். அதுக்காக ஒரு ஆக்டர்கிட்ட போய் பேச போனேன். சார் இந்த மாதிரி நீங்கள் பேசிட்டீங்கன்னா கொஞ்சம் மக்கள் போய் சேரணும். அது ஏன் வேலை இல்லை, ஒரே வார்த்தை, அது ஏன் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆக்டர், ஒரு பெரிய ஆக்டர் தான், நேம் சொல்ல விரும்பலை, அந்த ஆக்டருக்கு எனக்கு சில வாக்குவாதம் ஆச்சு. நீங்கள் என் இடத்துக்கு வந்துட்டு முடிஞ்சா பண்ணுங்க அப்படின்னு ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு. அதனால தான் நான் சினிமா ட்ரை பண்ண ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 12 படம் கிட்ட போய்கிட்டு இருக்கு. அடுத்து கண்டிப்பாக வருவேன், பேசுவேன். அந்த இதெல்லாம் சொல்லிட்டு தான் இந்த அவார்டு வாங்கினுங்கிறது எனக்கு ஒரு விஷயம். அது போக இன்னொன்று என்ன, இந்த த்ரில் பார்க் அதை பற்றி முக்கியமாக பேசணும். அக்கா டாக்டர் அக்கா சுந்தரனை இதில் முக்கியமாக என்னன்னா, த்ரில் பார்க்கு நம்ம ஒரு பக்கம் நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட் நினைச்சாலுமே இதில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, எத்தனை பேர் வேலை வாய்ப்பு கிடைக்காது. சார் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த சம்மர் டைம், ஹாலிடேஸ் டைம்ல இந்த சின்ன குழந்தைங்க இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு, ஃபோனு. நெக்ஸ்ட் சித்தா சுரேஷ். சித்தா படத்தில் அருமையான நடிப்பை வெளிப்படுத்திய சித்தார்த்தோட அருமை நண்பர் சுரேஷ் அவர்களை வரவேற்கிறோம். சித்தார்த்துக்கு ஈக்குவலான ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ், ஈக்குவலான விஷயத்தை நீங்களே எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. Thank you so much for joining us. திருநெல்வேலிக்காரங்களுக்குலாம் மனசு ரொம்ப வெள்ளையானது, எதுவுமே கள்ளமில்லா மனசு அப்படின்றத அதாவது சொத்து பெருகிடுச்சு, குடும்பத்தை பிரிச்சுக்கிட்டோம். நீ நம்ம பாட்டுக்கு பொழைச்சுக்க, நான் எங்க பாட்டு பொழைச்சுக்கிறோன்ட்டு. ஆமா, அண்ணன் தம்பி பிரிச்சு விட்ட மாதிரி குடும்பத்தை பிரிச்சு விட்டுருக்காங்க. அவ்வளவுதான். எல்லா கிரியேட்டர்ஸ் பார்த்து சந்தோஷம். இதுல நீங்க ஒரு சில பேர் காணப்படுத்திருக்கீங்க. ஆனா ஒரு சில பேர் அவங்க ரீச், அவங்களுடைய சோசியல் மீடியால எதுக்காக சோசியல் மீடியா தேவையோ அந்த லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க சில பேர் இருக்காங்க. அவங்க அமைதியா இருக்காங்க. அவங்களாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவங்களால நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொசைட்டில நடந்திருக்கு. இது ஃபுட் பிளாக் வந்து சாப்பாடு சம்பந்தமா உள்ள விஷயங்கள், ட்ரெஸ் சம்பந்தமான விஷயங்கள், அதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு அத்தியாவசிய தேவைன்னு சொல்ல முடியாது. ஆனா நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கவங்கள வந்து சமுதாயத்தை மாற்றக்கூடிய விஷயங்கள இப்போ சாரை நம்ம இந்த அளவுக்கு எக்ஸாம்பிளா கொண்டாடுறது காரணம் என்ன அப்படின்னா,
மனசு ரீதியா அந்த சமுதாயத்துல பாதிக்கப்பட்ட ஒரு கதையை அந்த மனுஷனே சொன்னதுதான் பெரிய சக்சஸ் அது. ஸோ சோஷியல் மீடியா உள்ளவங்களுக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஸோ அதை கரெக்டா த்ரில்லர் பார்க்க ஐடென்டிஃபை பண்ணி இப்படி ஒரு அவார்டு கொடுத்தது வந்து உண்மையிலே பெரிய அப்ளாஸ் தான். அது இதை பிசினஸா பார்க்க தோணல எனக்கு. ஏன்னா இவங்க நினைச்சிருந்தா வேற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்க முடியும். சோஷியல் மீடியாவை கூப்பிட்டு இப்படி ஆணப்படுத்தி பண்றது வந்து எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளா தோணுது. ஸோ வேற ஏதாவது சொல்லுங்க. Next I welcome Semanson. Subha Semanson. சுபா, சாம்சன் அண்ட் ரமேஷ் கே. பசுமை வளர்ச்சி தென்காசி நிறைய இடத்துல மரம் நட்டுட்டு வராங்க. த்ரில் பார்க் சார்பாக பசுமை வளர்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். டைரக்டர் அந்தர்முகவுடன் சஃபீக் அவர்கள் இணைந்து Thank you so much for joining us. Next I welcome Tenkasi 360, Saravanan P on stage. திருவில்லிபுத்தூர், மதுரை, அப்படி கோயம்புத்தூர் பக்கமா அப்படி போயிடுவாங்க கேரளாக்கு. ஸோ நல்ல ஒரு கைத்தட்டல். ஸோ ஒரு பொண்ணா இருந்து இவ்வளவு இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வர வச்சது பெரிய விஷயம். பொண்ணுங்களுக்கு வந்துட்டு ஆஹா இப்படி கூட பண்ணலாம் போய் இந்த மாதிரி கூட ஆளா போய். வெல்கம் மிஸ்டர் அருள் குமரன். ஸோ ஆரம்பத்துல இருந்து ஐ லவ் தென்காசிக்கும் ஃபேன்ஸ் ஆஃப் தென்காசிக்கும் ஒரு நீண்ட கால உறவு இருக்குன்னே சொல்லலாம். நல்ல ஒரு கைத்தட்டல் அருள் குமரன் அவர்களுக்கு, ஃபேன்ஸ் ஆஃப் தென்காசி. அதோட சேர்த்து த்ரில் பார்க்குக்கும் ஒரு இணைப்புரியா ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னே சொல்லலாம். Thank you sir, thank you so much for joining us. தென்காசி அப்பாட்டக்கர். மனசுல இருந்த பாரமே குறைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்க பேசும்போது. சோ இன்கேஸ் உங்கள மாதிரி சோஷியல் மீடியால ஷைன் பண்ணாத பர்சன்னாலுமே வேற ஏதாவது ஒரு ஃபீல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாகராஜ் அவர்களை வரவேற்கிறோம். நண்பர்களை நீங்கள் இருவரும் இணைந்து பேசிக் கொள்கிறார்கள். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? தென்காசி சுற்றி வீடியோஸ் மட்டும் எடுத்து சாங்ஸ் அப்லோட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்னா ஏதாவது பிரச்சனைனா அதையும் எடுத்து போட்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கிட்டு. ஸோ ஆக மொத்தம் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி தான் அவரு. எதையாவது பிரச்சனைனா கண்டிப்பா அதை எடுத்து அப்லோட் பண்ணுவோம். வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்யூ. ஆரம்பிக்கலாங்களா?
ரெடி